தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. ஏ சின்னத்தாயே, உன் புருஷன் தாங்க பாரில இருக்கிறாப்ல, நீ எடுத்துக்கு 100 நாள் வேலைக்கெல்லாம் வந்திருக்கிறவ. ஏட்ட பாரில இருந்து என்ன கோடிக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறவ. அவ அனுப்புற 10-5 சேர்த்து வச்சுக்கிட்டு நான் இங்க உழைச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிறேன். வீட்டை வேற கட்டிக்கிட்டு கிடக்குறோம், அது பாதியில கட்டணம் நிக்குது. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், இதர செலவு வேற பண்ணிக்கிட்டு கிடக்கணும். இவ்வளவு செலவுக்கும் அவ ஒருத்தர் சம்பளம் எப்படித்தான் பத்தோம்? ஐய, நான் கூட பாரில இருக்க மாசம் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் அனுப்பி விட்டுட்டு இருக்காருல நினைச்சிட்டு இருக்கிறேன். நல்லா நினைச்சிய நினைச்சுக்கிட்டே உட்காந்துருங்க. மாசம் 50,000 ரூபாய் 60,000 அனுப்பிச்சா நான் எடுத்துக்கு இங்கிட்டு உட்காந்துருக்கேன். பெரிய மாளிகையில கட்டிட்டு போய் அங்க உட்கார மாட்டேன். வேலைக்கு வந்ததா எப்படி எல்லாம் கண்ணு வைக்கிறாளுங்க. இதுவே நம்ம புருஷன் மாசம் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் உண்மையாவே அனுப்புறாருன்னு தெரிஞ்சா என்னென்ன பேசுவாளுங்க. அடியே, ஊருக்கு வந்துட்டால பெரிய மாளிகை தாண்டி கட்டிட்டு கிடக்குறேன். என் புருஷன் பாரின்ல இருந்து வந்தோடனே பால் காய்ச்சி அங்க ஓடிடுவோம். ஆனா பால் காய்ச்சறதுக்குலாம் உனக்கு கூப்பிடவே கூடாது. என்னம்மா கண்ணு வைக்கிற நீயே? சரி என்னை விடுங்க. உங்க மாவன் கவர்மெண்ட் வேலைக்கு தானே போறாக, நீங்க என்ன 100 நாள் வேலைக்கு வந்திருக்கிறீங்க? ஆமா, என் மாவன் கவர்மெண்ட் வேலைக்கு போனான்னு நானே பெருமையா மினிக்கிட்டு தெரிய வேண்டியதான். அப்படித்தானே மினிக்கிட்டு தெரிஞ்சீங்க கொஞ்ச நாளே? இல்ல வேலை கிடைச்சோடனே அப்படித்தானே இருந்தீங்க, அதைத்தான் சொன்னேன். எல்லாம் வேலை கிடைக்கிற வரைக்கும் வேலை கிடைச்ச பிறகு நல்லா தான் இருந்தான். பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தையே பிரிச்சு விட்டால. என்ன சொல்றிய? கனகாவா? அந்த கிரகாதான் மவராசி வந்தா ஊட்டையே 2 பிரிச்சு விட்டா. ஐயா, தனித்தனியாவா இருக்கிறிய? ஒன்னாதான் இருக்கிறோம். இருந்து என்ன பையனு? வீட்டுக்குள்ளேயே ஒரே சண்டையும் சச்சரவுமாவே கிடக்கும். அவ தனியா சமைச்சுக்கிறேன், நான் தனியா சமைச்சுக்கிறேன். என்னத்தையோ சொல்லி கொடுத்து என் பிள்ளைய மாய்க்கிவிட்டா. சம்பாதிக்கிற காசுல இருந்து 1000 ரூபாய் மாசம் கொடுக்கறான். அதெல்லாம் எந்த மூளைக்கு பத்தோம்? மீதி எல்லாம் அவங்க செலவுக்கு வச்சுக்கிறாங்க. அதான் வேலைக்கு வந்தாவாது கொஞ்சம் காசு கையில நிக்குமேன்ட்டு வந்த. அடியே, நான் 100 நாள் வேலைக்கு வந்ததுக்கு என்னமா பேசுறாளுங்க? இங்காருங்கடி, என் மவன் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போறான். மாச சம்பளத்தை கொண்டாந்து என் கையில தான் கொடுப்பான். என் மருமவ நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா. நாங்க வீட்டுக்குள்ள நல்லா சந்தோஷமா நிம்மதியா தான் இருக்கோம். உங்ககிட்ட எல்லாம் சொல்லி உங்க கண்ணுல வந்து உழுவுறதுக்கா? எல்லா வீட்டுலயும் ஒரு பிரச்சனை, என்னத்த பண்றது? ஏண்டி சரளா? இருங்க, என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கே புரியுது, நானே சொல்லி போடுறேன். எங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் எங்க அப்பா ரொம்ப படுத்த படுக்கையாயி போச்சு. அதுக்கு வைத்தியம் பாக்குறதுக்கு நம்ம கிட்ட காசு பத்தல, அதுக்கோசரம் தான் வந்தேன். சரிதான், படுத்த படுக்கை ஆயிட்டாங்கன்னா மாத்திரை மருந்து குடுக்கறதுக்கே நமக்கு தனியா சம்பாதிக்கணும். சரி பேசிட்டு கிடங்க, நான் மாரியம்மா அக்கா வந்திருக்கு, அந்த அக்காவை போய் ஒருடி பாத்துட்டு வரேன். சரிடி, போய் பாத்துட்டு வா. ஏ சரளா. என்னத்த? பக்கத்தால வா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. யாரடி எந்திரிச்சு போறாளே இந்த முக்காடு மூஞ்சி? அவளா லேசப்பட்ட ஆள் இல்லடி. என்னத்த சொல்றிய? பிறகு வீட்டுக்காரன் பாரின்ல இருந்து 60,000 ரூபாய் 50,000 ரூபாய் அனுப்பி விடுறாண்டே. அதெல்லாம் சேர்த்து வச்சுதான் பெரிய மாளிகையா ஊருக்கு அந்தட்டால கட்டிக்கிட்டு இருக்கா. அடியாத்தி, நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சா கண்ணு பட்டுருமுன்னு யாருக்கும் தெரியாம அந்த அம்மா கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அன்னைக்கு ஒரு நாள் பேங்க்குக்கு போனேன்டி, என் பேர்ல உள்ள காசெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு. அப்ப அவளும் பேங்க்குக்கு வந்திருந்தா. ஊடு கட்டுறேன் அந்த கொடுப்பாங்க லோனு வேணும்னு வந்து நின்னு கேட்டுக்கிட்டு கிடந்தா. அப்ப அவளுக்கு பின்னாடி நான் நின்னத அவ கவனிக்கல. அவ பேசினது வந்தது போனது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாளா, எல்லாம் என் காதால கேட்டுவிட்டேன். ஐயா, இது தெரியாம பாவம் அந்த அக்கா கஷ்டப்படுது. பிள்ளைங்களை எல்லாம் தனியா வச்சுக்கிட்டு நம்ம 4 குடம் தண்ணியை கூட தூக்கி கொடுப்போம்னு நான் தினமும் தண்ணி கொடுத்துட்டுல இருக்கிறேன். ஆட கூறு கட்டவளே, தண்ணி இல்லாம தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிற. அவனால சோகசா ஊட்ட கட்டிக்கிட்டு இருக்கா, நீ தண்ணிய மோண்டு கொடுத்துக்கிட்டு குடிசை வீட்லயே உட்காந்துரு. என்னத்தா பண்றது? நம்மளுக்கு எல்லாம் அவங்கள மாதிரி மனசு வருமா சொல்லுங்க? மக்கள் வேணும் மனசாலு வேணும்னு நம்ம பேசிட்டு கிடக்குறோம், ஆனா அவங்க எல்லாம் அப்படியா நினைக்கிறாங்க? அப்படி நினைச்சிருந்தாலும் சொல்லிருப்பாளே, அதுதானே சொல்றேன் நானு. அடையத்த, நீங்க வேற என்கிட்ட எல்லாம் எப்படி தெரியுமா பேசுவாங்க? அவ்வளவு நல்லா பேசுவாங்கத்த, எல்லா விஷயமும் சொல்லிடுவாங்க. ஏன் நீங்க கூட நேத்து 2 நாள் முன்னாடி நாட்டுக்கோழி முட்டை அப்படியே பிரியாவே வாங்கிட்டு போயிட்டீங்களாமே, அதை சொல்லி கூட புலம்பிக்கிட்டு கிடந்தாங்க. என்னது? நாட்டுக்கோழி முட்டையை நான் வாங்கிட்டு போனதுக்கு புலம்பிட்டு கிடந்தாளா? அட ஆமாத்த, இந்த விஷயம் மட்டுமா? போன வாரம் முருங்கைக்காய் பறிச்சிக்கலாமே, அதுக்கு என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? கடையில போனா ஒரு முருங்கைக்காய் 10 ரூபாய் 20 ரூபாய் விக்கிறான். ஆனா இந்த அம்மாக்கு நான் சும்மா உடைச்சு கொடுக்க வேண்டியதா இருக்குது. அதுக்கே ஒரு மனசாட்சி வேணா? வந்து கேட்கலாமா வேணாமான்னு ஒரு கூறு இல்லாம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியா பேசணும் அந்த முக்காடு மூஞ்சி? ஆமாத்த, இது மட்டும் இல்ல, நிறைய சொல்லி இருக்கிறாங்க. கேருங்க, நான் சொன்னேன்னு போய் கேட்டுப்படாதிய, அப்புறம் சண்டைக்கு வந்துருவாங்க. பிறகு உங்களை பத்தி எதுவுமே கிட்ட சொல்ல மாட்டாங்க, அப்புறம் நானும் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, பாத்துக்கிடுங்க. ஐயா நீ வேற சரளா, எனக்கெல்லாம் ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அது இன்னொருத்தட்ட போய் சொல்லணும்ன்ற புத்தியே கிடையாது. அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் கரெக்டா நடந்துக்கிடுவேன். ஆனா உங்களை பத்தி எனக்கு தெரியாதாக்கும், அதனாலதானே உங்கள்கிட்ட வந்து இவ்வளவு தைரியமா சொல்றேன் நானு. வயசுலதான் பெரிய மனுஷி, ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவும் விஷம். எப்படியோ அதை இதை சொல்லி இவளையும் அவளையும் பிரிச்சாச்சு. இதுக்கப்புறம் 2 பேரும் பேசுவாக. இவன் மத்தவங்களை சொல்லிட்டு தெரியறா, இவன் லேசுப்பட்ட ஆளா?
சந்தையில இன்னைக்கு ஆசைப்பட்டு கருவாடு வாங்கிவிட்டேன், காசு பத்தலன்னு இவகிட்ட வந்து கேட்டதுக்கு என்கிட்டயே காசு இல்ல, நானே அழுதுட்டு தான் இருக்கேன், எனக்கு யாராவது 4 பேர் காய்கறி கொடுங்கன்னு என்கிட்டயே வந்து அழுவுறா. அத்தை ஏ சரளா, முக்காடு வாரா வாரா. அப்படியா அத்தை? உங்க வீட்ல கருவாட்டு குழம்பா? நான் வேற ரசம் தான் வச்சேன். இந்த வாரம் வாரச்சந்தையில காய் வாங்க கூட காசு இல்ல அத்தை. அதுக்குதான் அவசர அவசரமா 100 நாள் வேலைக்கு ஓடியாந்தேன். இப்ப இந்த வாரம் வாங்கிக்கலாம் பாத்தீங்களா? என்னங்கண்ணே, காய்கறி எல்லாம் எம்பிட்டு விலை வைக்குது? எடுத்துக்கம்மா. தக்காளி கிலோ 60 ரூபா, வெங்காயம் 40 ரூபா. வெங்காயம் தக்காளி வாங்கினாலே 100 ரூபா வந்துருச்சா? நாங்க என்னம்மா பண்றது, மழை காலம், இதுக்கப்புறம் விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கோம். நாங்க என்னமா பண்றதுன்னு கேட்காதீங்க. விவசாயிங்க உங்க கையில தான் எல்லாமே இருக்குது. என்னம்மா சொல்ற, ஒண்ணும் புரியலையே. காயெல்லாம் வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து தானே விக்கிறீங்க. நீங்களே ஒரு நியாய விலைக்கு தான் வாங்கிருப்பீங்க. உங்களுக்கு லாபம் வச்சு எங்கள்கிட்ட விக்கிறீங்க. இதுக்கு உங்க வயல்லே போட்டு நீங்களே அறுவடை பண்ணலாம்ல. நீங்க கூட பாருங்க, அந்த ஃபேக்டரி கட்ட போறேன்னு நீலாம்பரி வந்து சொன்னதும் உடனே நானும் என் வயலை வித்து தரேன்னு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. என்னல சொல்ற, உண்மையாவா? ஆமாங்க, எழுதி கொடுத்த அந்த 9 பேர்ல இந்த அண்ணனும் ஒருத்தவங்க. நல்ல நல்ல வயல்லாம் அந்த அம்மாக்கு ஃபேக்டரி கட்ட எழுதி கொடுத்துட்டு அப்புறம் விவசாயம் பண்ற நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்க? காசு அவசரமா தேவைப்பட்டதுப்பா, அதனாலதான் எழுதி கொடுத்தேன். இதெல்லாம் ஒரு காரணமானே? எல்லாத்துக்கும் தான் காசு அவசரமா தேவைப்படுது. அதுக்குன்னு நல்ல விவசாய நிலத்தை விட்டுட்டு அப்புறம் காலமோட கடைசியில உட்காந்து ஐயோ வித்துட்டோமேன்னு புலம்பிட்டு இருக்கிறது. ஏய் சரி சரி விடு, அத பத்தி நீ எதுக்கு கத்தி கத்தி பேசிட்டு இருக்க? யார் காதுலயாவது விழுந்துற போகுது. என்ன, நீங்க 1 கிலோ தக்காளி 1 கிலோ வெங்காயம் கொடுங்க. அப்புறம் புடலங்கா. ஐயோ, ஏனுங்க நான் உங்களை சொல்லலைங்க, புடலங்காவும் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னனுங்க. என்ன புடலங்கா நீ சொன்னன்னு நான் சொல்லலையே, நீயா எதுக்கு சொல்ற? இல்லைங்க, பொசுக்குன்னு திரும்பி பாத்துட்டீங்களா? அதான் நான் உங்களை சொன்னதா நீங்க நினைச்சுதான் திரும்பி பாக்குறீங்களோன்னு நான் நினைச்சுக்கிட்டேனுங்க. எப்பா, வெங்காயம் தக்காளி புடலங்காலாம் போட்டுட்டேன். கேரட் நல்ல பிரஸ்ஸா இருக்குது, வாங்கிக்கிறீங்களா? இல்ல வேண்டானே. வேண்டான்னு சொல்லிவிட்டீங்களா? நான் வாங்கலான்னு நினைச்சேனுங்க. கேரட் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதுல விட்டமின் சத்தெல்லாம் நிறைய இருக்குது. கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு கூட ரொம்ப நல்லதுங்க. ஓ, அதான் உங்க அம்மா அப்பா நீ பிறந்தோடனே கேரட்டா கொடுத்து வளர்த்துருக்காளோ? ஏனுங்க போங்கங்க, உங்களுக்கு எப்போதுமே கிண்டல் தான். அட சத்தியமா தாம்ல சொல்றேன். எப்படி நீ பிறந்தோடனே உனக்கு பேர் வச்சாங்கன்னு தெரியல, ஆனா கண்ணுக்கு ஏத்த மாதிரி கண்ணுக்கு நீ ஆள்னு சூப்பரா வச்சிருக்காங்க. உங்களுக்கு மட்டும் என்னவா, முத்தான உங்களுக்கு அழகா முத்து மொழின்னு பேர் வச்சிருக்காங்களே. நம்ம 2 பேரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படிதான் இருப்போம்னு நினைச்சு பேர் வச்சாங்களோ என்னவோ. கேரட் 1/2 கிலோ போட்டுட்டேன், வேற என்ன வேணும்பா? பீட்ரூட் 1/2 கிலோ கொடுத்துருங்க. ஐ, நம்ம 2 பேரும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி விஷயத்த சொல்லிருக்காங்க. அதுக்கு நீங்க எனக்கு கம்மல் வாங்கி தரணும். கம்மல் வாங்கி தரணுமா? ஒரே நேரத்துல பேசினா சாக்லேட் தானே கேட்பாக? அப்படிதான் கேட்பாக, ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமா கேட்பேன். இந்த மாதிரி சூழ்நிலையில தானே நம்மளுக்கு தேவையானதை வாங்கிக்கிட முடியும். ஆக இப்ப அம்மனி கம்மலுக்கு அடி போட்டுட்டிய. ஐயோ ஏனுங்க, நான் சொன்னேங்கிறதுக்காக நீங்க போய் தங்கத்திலயோ வைரத்திலயோ கம்மலை வாங்கிட்டு வந்து விடாதீங்க. நான் சொன்னது பிளாஸ்டிக் கம்மல், சும்மா 10 ரூபா 20 ரூபா கம்மல் தான். தங்கத்துல கம்மல் வாங்கி தரேன், வைரத்துல கம்மல் வாங்கி தரேன் நான் நினைக்கவே இல்லையே. இவளே பேசி பேசி நம்மள நினைக்க வச்சிருவா போலயே. தம்பி, தங்கத்துல வாங்கி போட்டுடு, ஒரே ஒரு பொண்டாட்டி தானே வச்சிருக்கிற. நான் மட்டும்தான் ஒரே ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கேனா? ஊரெல்லாம் 10-15 வச்சிருக்காங்க. ஏன் நீ வேற? அண்ணே காய கொடுங்க, மணி ஆகுது. பைய கொடுத்தா போட்டு தாரேன். கொஞ்சம் வரசானே, வீட்டுக்கு போய் நிறைய சோழி கிடக்குது. நான் கொடுத்துறேன்ப்பா. அண்ணே, இந்த பிஎட்டுக்கு படிக்கிறதுக்கு என்னென்ன தேவை, எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் எல்லாம் கேட்டுட்டு போலான்னு வந்தோங்க. பிஎட் மொத்த கோர்ஸ் 2 வருஷம் தம்பி. அதுல வருஷத்துக்கு 50,000 ரூபாய் நீங்க ஃபீஸ் கட்டணும். டியூஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து தான் 50,000 ரூபாய். அப்பப்ப ஏதாவது இதர செலவுகள் இருக்கும், அது காலேஜ்ல உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனா மொத்தமா பிஎட் படிக்கிறதுக்கு 50,000 ரூபாய் தான் ஒரு வருஷத்துக்கு. இந்த காலேஜ் பஸ்ல நம்ம ஊர் பக்கம் வருமானே? எந்த ஊரு தம்பி நீங்க? சிக்கல்ல இருந்து வரோனே. அந்த ஊரா? ஐயா இல்லப்பா, காலேஜ் பஸ் அந்த ஊருக்கு வராது. ஏனே? வந்துகிட்டு தான் இருந்துச்சு. உங்க ஊருக்காரவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க, அதுல இருந்து காலேஜ்ல முடிவு பண்ணிட்டாங்க அந்த ஊரை தாண்டி எல்லாம் பஸ் போகுது, ஆனா அந்த ஊர்ல மட்டும் நிக்காது. என்னன்னு இப்படி சொன்னா இப்படி? எல்லாருக்கும் சேர்த்து தானே காசு வாங்குறீங்க, நாங்க மட்டும் சிக்கல்ல இருந்து வந்தோன்னு கம்மியாவா வாங்குறீங்க? கொஞ்சம் அந்த சைடு பஸ் அமுச்சு விட்டீங்கன்னா என் பொண்டாட்டிய காலேஜ் பஸ்ல ஏத்தி விட்டுட்டு நானும் நிம்மதியா வேலைக்கு போவேன்ல. எப்பா நீ சொல்ற, ஆனா உங்க ஊருக்காரவங்க தான் அன்னைக்கு போட்டு பஸ்ஸையே நொறுக்கி போட்டானுங்க. பஸ் நொறுக்கி போட்டானுங்களா? பிறகு காலேஜுக்கு வர புள்ள பஸ்ஸுக்கு கரெக்டா வந்து நிக்கிறது இல்லையா? பஸ்ஸும் பஸ்காரனும் அந்த பிள்ளை வரும்னு காத்துக்கிட்டு இருப்பானா? சரி லீவு கூட போட்டிருக்கலான்னு கிளம்பி இருப்பான். அந்த பிள்ளைய ஏத்தாம போயிட்டோன்னு அந்த பிள்ளையோட அப்பனும் அவங்க ஆளுங்களும் எல்லாம் சேர்ந்து பஸ்ஸையே நொறுக்கி போட்டானுங்க. அதுல இருந்து பிரின்சிபல் சார் சொல்லிவிட்டாரு, இதுக்கப்புறம் பஸ் அங்க விடவே கூடாது, என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி அந்த ஊருக்குள்ள மட்டும் பஸ் போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு.
எல்லா சைடும் பிரச்சனையை தான் பண்ணி வச்சிருக்காங்க எங்க ஊருக்கு ஆளுங்க. என்னத்த பண்றது? சார். என்னம்மா, நீ தான் பிஎட் கோர்ஸ் படிக்க போறியா? ஆமா சார். சார், இந்த வருஷம் பிஎட்ல எத்தனை பேர் சேர்ந்துருக்காங்க? அதுல பொம்பளை பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க? உங்களோட சேர்த்து 116 பேர் சேர்ந்திருக்காங்கப்பா. மொத்த கணக்கு 120 வச்சுக்கிடுவோம். 2 கிளாஸா பிரிச்சிருவோம். ஓ, அவ்வளவு பேர் சேர்ந்துட்டாங்களா? சரிங்க சார். ஏமா, பிஏ இங்கிலீஷ் முடிச்சு இத்தனை நாள் ஆகுது, ஏன் இவ்வளவு நாள் பிஎட் படிக்காம இருந்திருக்க? சார், என்னை யூஜி படிக்க வச்சதே பெரிய விஷயம் சார். அதுவும் கெஞ்சி கூத்தாடி எங்க ஐயா கிட்ட கேட்டு சேர்ந்தேன். எங்க அண்ணன் ரொம்ப பிடிவாதமா இருந்துச்சு என்ன அனுப்பவே கூடாதுன்னு. ஆனா ஐயா ஒத்துக்கிட்டாங்க. படிச்சு முடிச்சோடனே கல்யாணம் கட்டி கொடுத்துட்டாங்க. பிறவைய வள்ளிட்டு சும்மா நேத்து தான் சொல்லிட்டு கிடந்தேன் எனக்கு டீச்சர் ஆகணும்னு ஆசையா இருக்குதுன்னு. உடனே இழுத்தாந்துட்டாங்க. ஏமா, உண்மையாவா சொல்ற? ஆமா சார். இப்பா தம்பி, சத்தியமா சொல்றேன், உனக்கு ரொம்ப பெரிய மனசுப்பா. பொண்டாட்டிய படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பி பார்க்கணும்னு நினைக்கிறீல, இந்த மனசுலாம் கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சார், அப்படிலாம் அவசரப்பட்டு என்ன பாராட்டிப்படாதீங்க. இவ எனக்காக பண்ணதெல்லாம் கேட்டீங்கன்னா நான் ஒரு கால் தூசி கூட கிடையாது. சார், என் வீரா எனக்காக உசுரையே கொடுக்கும் சார். அதுக்காக நான் ஏதாவது பண்ணணும்ல, அதான் அதோட ஆசையை நிறைவேற்றலாம்னு கூட்டியாந்துட்டேன். என்ன வீரா, நான் சொல்றது சரிதானே? எனக்கென இருப்பது ஒரு உசுறு, அதை உனக்கென தருவது வரம் எனக்கு. நீ மறந்தால் என்ன, மறந்தால் என்ன, நீதான் எந்தன் ஒளி விளக்கு. என்னமோ தெரியலப்பா, உங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னாலும் இதே மாதிரி ஒன்னா சந்தோஷமா இருங்க. சார், சந்தோஷமா இருங்கன்னு வாயால சொல்லி வாழ்த்தனா மட்டும் போதுமா? பிறகு வேற என்ன பண்ணணுமா? பீஸ கொஞ்சம் குறைச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம்ல. ஏப்பா, என்னைய பார்த்தா என்ன மளிகை கடை அண்ணாச்சி மாதிரி தெரியுதா? கொஞ்சம் குறைச்சு போடுங்கன்னு பேரம் பேசிக்கிட்டு இருக்க. ஐயோ சார், உங்களை எப்படியோ பார்த்த மாதிரி இருக்கே. உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்துருக்கோமான்னு யோசிச்சுக்கிட்டே கிடந்தேன். கரெக்டா பாயிண்ட புடிச்சுட்டிய. எதுப்பா, மளிகை கடை அண்ணாச்சின்னு சொன்னதா? அட அது இல்ல சார், சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி மாதிரி இருக்கிறிய. சார், உங்களை பாக்குறப்ப எப்படி சொல்றது, நேரா பார்த்தா சிவகுமார் சார் மாதிரி தெரியறிய. சோத்தங்கை பக்கம் பெரிய மவன் சூர்யாவும், பீச்சாங்கை பக்கம் சின்ன மவன் கார்த்தியும் காலை தூக்கிட்டு நல்ல தையா தக்காடு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க சார். பிறகு மூக்கு மேல மருமவ ஜோதிகா வந்து மேகம் கருக்குது தக்கத்துக்கு தக்கச்சும் அப்படின்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாளே. சார், அப்படி ஒண்ணும் நான் சொல்ல வரல சார். நீங்க ஒண்ணும் சொல்ல வேணாம் சார். இப்ப என்ன உங்களுக்கு பீஸ தானே குறைக்கணும். உங்களை வேற நான் ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு அதுக்காக ஒரு 2000 ரூபாய் குறைக்கிறேன். இதுக்கு மேல குறைச்சனா அப்புறம் என்னைய வெளியே தூக்கி போட்டு உன்னை இங்க உட்கார வச்சிருவாங்க. சரியா? ஐயா, நம்மளுக்கு இந்த உட்காந்து வேலை பாக்குறதெல்லாம் செட் ஆகாது சார். வயலுக்கு போனோமா, நல்ல கை கால ஆட்டி நல்ல வேலை செஞ்சோமா, வேர்வை சிந்தி உழைச்சோமா, வீட்டுக்கு வந்து நிம்மதியா சோத்து தின்னுட்டு தூங்கணுமான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு காலையில 4 பூரி இல்லனா பொங்கலை நல்லா வயிற்று முட்டை தின்னுட்டு சேர்ல நல்ல ஏசிய போட்டுட்டு உட்காந்துட்டு 8-9 மணி நேரம் உட்காந்த இடத்துலயே குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு பிறகு வீட்டுக்கு போய் நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு தூங்க வேண்டியது. அப்புறம் எப்படி சார் உடம்பெல்லாம் குண்டாவாம வயிறு தொப்ப போடாம இருக்கும்? இல்ல தம்பி, இப்ப என்ன சொல்ல வரிய? அப்படி இப்படி சுத்தி என்னையவே கிண்டல் அடிக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஐயோ சார், நான் உங்களை சொல்லல. பிறகு உங்களை மாதிரி இருக்கிற ஆளுங்களை சொன்னேன். அப்ப என்னைய சொன்னதாதான் அர்த்தம். புரிஞ்சுக்கிட்டாரு வீரா? ஏனுங்க, சும்மா இருங்க. அவங்க கிட்ட போய் கிண்டல் அடிச்சுக்கிட்டு. ஏமா, இருக்கட்டும்மா. என்கிட்ட எத்தனையோ பேர் வந்து அட்மிஷன் எல்லாம் போட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஆனா வந்தமா போடமான்னு இருப்பாங்க. ஆனா தம்பி பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தம்பி, உன் பொண்டாட்டியை சேர்த்து விட்டுட்டு நீ பாட்டுக்கு வீட்லயே இருக்காத. அப்பப்ப காலேஜ் பக்கம் வந்துட்டு போ. என்ன? சரிண்ணே. அப்பப்ப வந்துட்டு போறதுக்குள்ள பீஸ் ஒண்ணு வாங்கிட மாட்டீங்களே? இல்லப்பா, வந்துட்டு போ. மறக்காம என்னை வந்து பாத்துட்டு போ. என்ன? கண்டிப்பா வரேன்னு. உடம்பு குறைச்சிங்களா இல்லையான்னு பாக்குறதுக்காண்டியாவது வருவேன். இதெல்லாம் குறையாது தம்பி, கூடவே வந்தது. சாகர வரைக்கும் இப்படி இருந்துட்டு போயிருவோம். என்னப்பா? சரி, இந்தாங்க கவுண்டர்ல பீஸ கட்டிட்டு திங்கக்கிழமையில இருந்து வாங்க. சரிங்க சார். சார், உங்க பேரு? என் பேரு அருவாமலை. அருவா சார், உங்க பேரு நல்லா இருக்குது சார். லே, அருவா சாரா? ஏல. சரிங்க சார், நேரமாவது. நாங்க ஃபீஸ கட்டிட்டு கிளம்புறோம். சரிங்கம்மா, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். ஏனுங்க அருவா சார், போயிட்டு வரணுங்க. போயிட்டு வாங்க சார், போயிட்டு வாங்க. மாமா. வீரா, வா, காசை போய் கவுண்டர்ல கட்டிட்டு வரலாம். மாமா, ஃபீஸ் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். என்ன வீரா, காலேஜ் எதுவும் பிடிக்கலையா? பிடிக்கலன்னா சொல்லு, வேற காலேஜ்ல போய் பார்க்கலாம். ஐயோ மாமா, அது இல்ல. காலேஜ்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா காலேஜ் ஃபீஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி தெரியுது மாமா. இல்ல, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு வருஷம் 50,000 ரூபாய் கட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மாமா. நம்மளால மொத்தமா கட்ட முடியாது. ஒருவேளை மாசம் மாசம் சேர்த்து வச்சு கட்டுறதுனா கூட ஒரு மாசத்துக்கு 5,000 ரூபாய் சேமிக்கணும் மாமா. 12 மாசத்துக்கு அப்பதான் 60,000 ரூபாய் வரும். மாசம் 5,000 ரூபாய் சேர்க்கிற அளவுக்குலாம் நம்மளுக்கு அவ்வளவு வசதி இல்ல மாமா. அதுக்கு தான் சொல்றேன், வேணாம், விட்டுடுங்க. இப்படியே போகாதுல. நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் கூட நான் படிச்சுக்கிட்டுறேன் மாமா.
ஏய் லூசா நீ காலம் உன கடைசியில படிச்சுட்டு அப்புறம் எனக்கு கிளவி ஆனதுக்கு அப்புறம் டீச்சர் ஆவியா? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, பணத்தை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிட்டேன்னு. வேற நீயே வருத்தப்படுற? ஆமா, வருத்தப்படாம எப்படி? நீங்க சொல்றீங்க பாத்துக்கிடுவேன்னு, ஆனா எப்படி மாமா? நான் பாத்துக்கிடுவேன். நீ பேசாம வா. மாமா எங்க? பீஸ கட்டுனாதான் நீ வாய மூடுவ. வா. இப்போதைக்கு கையில 6000 ரூபாய் காசு இருக்குது. முன்பணம் செலுத்திட்டு நாளைக்கு போய் நான் கூட மீதி காசை கட்டிட்டு வரேன். இங்க வீரா, உனக்கு பிடிச்ச விஷயத்த முதல்ல தொடங்க போற. அதனால முகத்தை சிரிச்சுட்டு சந்தோஷமா ஆரம்பி. உன்னோடைய இந்த கனவு பயணம் இனிதே தொடங்கட்டும். வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மாமா. என்னடி போய் மாரியம்மா பாத்துட்டியா? எட்ட பாத்துட்டு தான் வாரேன். அங்க போனா அவ புலம்பி தள்ளுறா. ஏறுங்க, யார்ட்டையும் சொல்லிக்கிட வேணான்னு சொன்னா. உங்க 2 பேரையும் நம்பித்தான் சொல்றேன், போய் சொல்லிவிடாதீங்க. அட என்னக்கா, எங்க மேல இவ்வளவு நம்பிக்கை தான் வச்சிருக்கியாக்கும்? நம்ம எல்லாம் எப்படி ஒன்னா மண்ணா பழவிட்டு இருக்கிறோம், நாங்க போய் இதெல்லாம் வெளியே சொல்லுவோமா? அதானே, அத சொல்லிடி சரளா. சரி புரியுது, உடனே தூக்கிட்டு வந்துருவியலே. ஏறுங்க, நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரி அவ பொண்ணு ஒன்னும் ஊருக்கு போலையாம். யாரு? மாரியம்மா பொண்ணு லட்சுமியா? ஆமா, 2 மாசத்துக்கு முன்னாடி ஊர்ல போயிருக்கிறா, எங்க அக்கா வீட்ல போயிருக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாகல. ஊருக்கெல்லாம் போகலையாமா, ஏதோ காதல் விவகாரமா இருக்குது. விஷத்தை குடிச்சு போட்டாலாம். அடியாத்தி, என்னல சொல்ற? அட ஆமாத்த, விஷத்தை குடிச்சு போட்டு கட்டுன அந்த பயலத்தை கட்டுவேன்னு ஒத்த கால நின்னுட்டு இருந்தாலாமா. ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போய் எப்படியோ காப்பாத்தி போட்டாக. எந்திரிச்சு உட்காந்து எனக்கு மறுபடியும் அந்த பயலோட சேர்த்து வைங்கன்னு ஒரே சண்டையாம். ஆஸ்பத்திரியில இருந்து அப்படியே அவங்க அக்கா ஊருக்கு கூட்டிட்டு போயிருச்சான். அதுதான் நம்ம கிட்ட லீவுக்கு ஊருக்கு போயிருக்குது, அங்க போய் வேலை செய்யும் அப்படி இப்படின்னு போய் சொல்லியிருக்கிறாங்க. ஊருக்குள்ள இவ்வளவு நடந்திருக்கு, நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியாம போயிருச்சே. அதானே. ஆமா, யார் அது? 2 சின்ன பிள்ளைங்க வேலைக்கு வருதுங்க. அடியாத்தி, மூஞ்சிகளை பார்த்தா இங்க பார்த்த மாதிரி இருக்குது, ஆனா பாவாடை சட்டைக்கு மூஞ்சிக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குது. அத்தானே நானும் யோசிக்கிறேன். மண்டை முடி வேற நல்லா வெள்ளை வெள்ளையா இருக்குது, மூச்சு வயசான மாதிரி இருக்குது, இங்க பார்த்த மாதிரி வேற இருக்குது, ஆனா பாவாடை சட்டையோட வந்திருக்குங்க. எப்ப யாரு நீங்க? உங்க பேர் என்ன? எந்த ஊரு? என் பேரு பச்சைக்கிளிங்க. என் பக்கத்துல நிக்கிறவ பேரு தாமரைங்க. பச்சைக்கிளி தாமரைமா? ஐயா கூத்து பாரு. ஏடி தாமரை, சுத்தறதுக்கு புடவை இல்லைன்னா பேத்தியோட பாவாடை சட்டி தூக்கி போட்டு வந்திருக்க. என்கிட்ட புடவை கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன்ல. ஆமா, புடவை இல்லாம வாராக, புடவை இல்லாம இவ 5 கண்ட மாதிரி பேசுறா. பெறவே என்னத்துக்கு பாவாடை சட்டையோட 2 பேரும் வந்திருக்கீங்க? எல்லாம் இவ பேத்தி ஒன்னு நல்ல கிளிகிளின்னு வளர்த்து வச்சிருக்கல, அந்த வாண்டு பண்ண வேலைதான். ஐயா, பொண்ணு பிள்ளையா பண்ணுச்சு? என்ன நடந்துச்சு? ஒன்னும் இல்ல, அந்த பிள்ளைய நானும் பேசிட்டு கிடந்தோம். கொஞ்சம் அதிகமா அது இதுன்னு பேசிட்டு கிடந்துச்சு, பழசெல்லாம் கிளறி. அது ஒரு மாதிரி நெஞ்சு வலி வந்துருச்சு எனக்கு. அது இதுன்னு பண்ணி தண்ணி எல்லாம் தெளிச்சு எனக்கு காப்பாத்தி பிடிச்சு. ஆனா அப்பவே எனக்கு முழிப்பு வந்துருச்சு. இருந்தாலும் சரி, அந்த பிள்ளை என்னதான் சொல்லுதுன்னு கேப்போன்ட்டு மயக்கமா இருந்த மாதிரியே நடிச்சிட்டு கிடந்தேன். புள்ள ரொம்பவே பதறிட்டு கதறிட்டு கிடந்துச்சு. அத கண்டுக்காம நான் மயங்கியே கிடந்தேன்னு எனக்கு பாவாடை சட்டையே போட்டு விட்டுருச்சு, தண்டனையா கொடுக்குறேன்னு. பொண்ணு பிள்ளைய ரொம்ப சேட்டை பிடிச்ச புள்ள, அந்த பிள்ளைகிட்ட போய் உங்க விளையாட்ட காட்டுறீங்க. ஆமா, அது இருக்கட்டும், உங்க பேத்தி உங்களுக்கு தண்டனை கொடுத்துச்சு, நீங்க அந்த வேலையை பண்ணிருக்கு. பச்சைக்கிளியாத்தா ஏன் எப்படி இருக்குது? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு மயக்கம் வந்தப்ப இவன் தான் என் கூட இருந்தா. என் நாடிய புடிச்சு பாத்துட்டு நல்லா தான் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டா. ஆனா அப்பவே என் பேத்தி குட்டிட்ட சொல்லலையா. நீ எந்த இதுக்கு உடனே இருந்தனு உனக்கு சேர்த்து போட்டு விட்டுட்டாளா பச்சைக்கிளியாத்தா? சண்டாளி மாவ எனக்கும் சேர்த்து பாவாடை சட்டியை போட்டு விட்டுட்டா. வெளியே வரவே வெக்கமா இருக்குதுல. சரிதான் பச்சைக்கிளியாத்தா, 2 பேர்ல உனக்கு தான் பாவாடை சட்டை நல்லா கும்மன் இருக்குது. அடியே கொழுப்பெடுத்தவளே, ஒழுங்கா கம்முன்னு இருந்துக்க. கும்முன்னு இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, கிண்டல் அடிச்சுட்டு உட்காந்துருக்காளுங்க. அட நெசமாதான், கருப்பு மை எடுத்துட்டு தலையில தடவிட்டு வெள்ளை முடிய மட்டும் கருப்பாக்கி விட்டு நடந்து போங்களேன். வயசு காளி பசங்களா உங்க பின்னாடியே தான் வருவாங்க. அடிங்க வளர்க்க மாட்டாள, யார பத்தி என்னடி பேசுறவ? அட ஆத்தா, உண்மையை தான் சொல்றோம். ஆமா, சம்பளம் கொடுக்கற சார் கிட்ட எப்படி போய் காசு வாங்குவீங்க? பாத்துக்கிடுங்க, சின்ன பிள்ளைங்கள வேலைக்கு வந்தா பாதி காசு தான் கொடுப்பாங்க. அப்படி ஏதோ உங்களை பார்த்து நினைச்சுக்கிட்டு போறாரு. ஏமா, வரிசையில வந்து நின்னு எல்லாம் சம்பள பணத்தை வாங்கிட்டு போங்க. எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டே இருங்க. வேலை ஒண்ணும் நடந்த பாடில்ல. நாளைக்காவது வந்து ஒழுங்கா வேலை செய்யுங்க. சின்ன பிள்ளைகளா, நீங்க முன்னாடி வந்து வாங்கிட்டு போங்க. உங்க 2 பேருக்கு பாதி காசு தான். என்ன சரியா? என்னாச்சு? ஏன் எல்லாம் ஒட்டு காய்ச்சிருக்கிறிய? எத்தே, அவங்க ஒண்ணு சின்ன பிள்ளைங்க கிடையாது. மூஞ்சி நல்லா ஊத்து பாருங்க, தெரியும். சின்ன பிள்ளைங்க இல்லையா? பாவாடை சட்டை போட்டிருக்குதுங்க. அட, நம்ம தாமரமாவும் பச்சைக்கிளியம்மாவும். எம்மா நீங்களா? மன்னிச்சுக்கிடுங்க, எனக்கு சரியா தெரியவே இல்ல. ஆனா நீங்க என்னத்துக்கு பாவாடை சட்டை போட்டுட்டு திரியுறீங்க? ஓ, சின்ன பிள்ளைய மாறிட்டீங்களோ? வெளியே எதுவும் போயிடாதீங்கம்மா, காலி பசங்க உங்களை துரத்திக்கிட்டு பின்னாடி வந்துருவாங்க. சரி தெரியாம சொல்லிவிட்டேன். உங்களுக்கு பாதி காசுல இல்ல, முழு காசை தந்து போடுறேன். வரிசையில வந்து நில்லுங்க.
ஐயோ சிரிப்படக்க முடியல. வரசா வாங்கம்மா, மணியாவது. அடியே தாமரை, உன் பேத்தி அந்த சிரிக்கியால என் மான மரியாதெல்லாம் போகுதுடி. ஐயோ, இவன் கிட்ட கேடுக்கு இவன்லாம் நம்மளை பார்த்து பல்ல காமிச்சிட்டு போறான்டி. கேரு, நான் இனிமேல் அந்த பாவாடை சட்டை போட மாட்டேன், போடவே மாட்டேன். உனக்கு வேணும்னா நீ போட்டுட்டு திரி. உனக்கு என்ன மருமவ இருக்காளா, இல்ல மருமவ இருக்கானா, இல்ல புள்ளதான் இருக்கானா? ஒன்னும் கிடையாது. ஆனா எனக்கு குடும்பமே இருக்குதுடி. ஏய், என்னடி இப்படி சொல்ற? நான் மட்டும் பாவாடை சட்டை போட்டு தெரிஞ்சா நல்லாவா இருக்கும்? கூட சேர்ந்து நான் போட்டுக்கிறப்ப மட்டும் நல்லா அழகா இருக்குதோ? பச்சைக்கிளி, எனக்காக இத கூட பண்ண மாட்டியாடி? ஏன்டி பண்ணணும்? நான் ஏன் பண்ணணும்? ஏன்னா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இந்த ஒத்த வார்த்தையை சொல்லியே நம்மள சாவடிக்கிறாளே. சரிடி, உனக்காக பண்றேன்டி. ஏன்னா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்.